ஹாய். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன். கரெக்டாக ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த் கழிச்சு தான் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் வெராண்டா ரேஸில் எக்ஸாம் எழுத போயிருந்தேன். டெஸ்ட் எழுத போயிருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க, "நீங்கள் அந்த யூடியூப் சேனல்லேருந்து வந்தவங்க தானே?" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களே கேட்டாங்க, "ஏன் நீங்கள் இப்போலாம் வீடியோஸே போடுறதே இல்லை?" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், வீடியோஸே போடுறது இல்லை." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. ஸோ அதுக்கெலாம் தான் பதில் சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்டேயே. ஸோ நான் இப்போ ஏன் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீவர், எல்லாருக்குமே ஃபீவர் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஆக்சுவலாக அப்புறம் கவனிக்க வேண்டியது இருந்துச்சு. என்னால் சீரியஸாக வீடியோ போடுறதுக்கான டைம் இல்லை. நானும் பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் அகோ அந்த வீடியோ இருந்தப்போலாம், சரி ஓகே நடுவில் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், 50 டேஸ் பிளான்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்லாம் நினச்சிருந்தேன். பட்டு பசங்களை பார்த்துக்க வேண்டியது, ஃபீவர் எல்லாம் அப்படியே ஒருத்தவங்க மாற்றி எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கவே, அதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நடுவில் இந்த 50 டேஸ் பிளான் வேறு இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த 50 டேஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறேனா இல்லையான்ற ஒரு கொஷின் மார்க்கு. இதில் இன்னொருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அந்த விவிடிஎன்பிஎஸ்சி அந்த புக்கு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கீங்களா இல்லையான்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெலாம் தான் பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் போடுவேனான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ போடுற டைம் நம்ம படிக்கிறதுக்காச்சும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா என்னால் படிக்கவும் முடியல, வீடியோவும் போட முடியல. அதுதான் உண்மை. 50 டேஸ் பிளான் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 50 டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறேனா இல்லையான்றது. 50 டேஸ் பிளான் கரெக்டாக அந்த 50 டேஸ் பிளான் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அடுத்தது அப்படியே வீட்டில் ஒருத்தவங்களுக்கா இப்போ வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 மந்த்து இப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. சரியாக தூக்கம் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. ஸோ 50 டேஸ் பிளானில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ், மேக்ஸு, ஃபஸ்ட்டு உயிர்நாடி 1ல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ், மேக்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பார்த்து தமிழையும் மேக்ஸையும் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டேன். பாலிட்டிக்ஸ் பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லைவ் டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 2 வீடியோ மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் டெஸ்ட் எழுத முடியல. இந்த 2 டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பாலிட்டி இருந்தல அந்த டைமில் தான் ரேஸ் பாலிட்டி டெஸ்ட்டு போயிட்டுருந்துச்சி. சரி அந்த டெஸ்ட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டேன். சரி ஏதோ ஒன்று பாலிட்டி நம்ம டெஸ்ட் எழுதணும். ஸோ அதான் நம்ம இங்கே பாலிட்டி டெஸ்ட் எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி டெஸ்ட் எழுதிட்டேன். அங்கேருந்து டெஸ்ட் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு உயிர்நாடி 2ல் பார்த்திங்கன்னா, என்கிட்ட இங்கே நான் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ என்கிட்ட சுத்தமாக மெட்டீரியல் வேறு இல்லை. அங்கேயாச்சும் ஓல்டு புக்கெலாம் இருந்துச்சு. இந்த வாட்டி உயிர்நாடி 2ல் ஓல்டு புக்கெலாம் தான் படிக்கணும்னு வேறு சொல்லியிருந்தாங்களா. ஓல்டு புக்கும் வேறு இல்லை. என் ஃபோனையும் ரொம்ப அதிக நேரம் பார்க்க முடியல. பசங்க நடுவில் கேட்குங்க, நம்ம எடுக்கிறப்ப தான் கேட்குங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதால் உயிர்நாடி 2 பார்த்திங்கன்னா தமிழ்லே பாதி லைவ் டெஸ்ட் தான் 6 தான் அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. அதில் இன்னும் 3 தமிழ்லே 3 பேலன்ஸ் இருக்குது. 10th 11th 12th 3 பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேக்ஸ் மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேக்ஸை மட்டும் இன்னும் டெஸ்ட்டு போடல. உயிர்நாடி 2 டெஸ்ட் இன்னும் போடலை. சரி தமிழையும் மேக்ஸை மட்டும் டெஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஜிகேயில் 3 வீடியோ தான் மீதி கம்ப்ளீட் பண்ண முடியல. இப்போ அடுத்தது அதுக்கு அடுத்தது எதுவுமே பார்க்கவே முடியல. நடுவில் இப்போ லாஸ்ட்டு ஒரு 4 டேஸாக என் சின்ன பொண்ணுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் வர அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் 3 டேஸாக சுத்தமாகவே நான் அந்த 50 டேஸ் பிளானே தள்ளி வச்சுட்டேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஐயோ நம்ம இந்த உயிர்நாடி 2 ஃபாலோ பண்ணலையே, நம்ம பாஸ் ஆக மாட்டோமா அப்படின்னு எனக்கு பயமே இல்லை சுத்தமாக. நம்ம இதுக்கப்புறம் இருக்கும். ஆனால் 1 மந்த்து நம்ம ஸ்டடி பிளான் போட்டு நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரமாச்சு நம்ம படிக்கலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ பாலிட்டிக்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ப்ரையாம்பிள்லேருந்து இப்போ இந்த முகவுரையிலேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம், அந்த பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸை கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியா வச்சு நான் ஒரு ஸ்டடி பிளான் போடுறேன்.
ஒரு 30 டேஸ் ஸ்டடி பிளான்னு வச்சுக்கலாம். லாஸ்ட்டான ஜூலை ஒரு 5 டேஸ் 6 டேஸ் நம்ம வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாட்ட போட்டுக்கிட்டு ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளான் தான் ஸ்டடி பிளான் போட்டு ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த 1 மந்த்து. ஸோ 50 டேஸ் பிளானை வந்து நான் ஏதாவது டெஸ்ட்டுக்கு கொஷின் பேப்பர் டெஸ்ட்டுக்கு வேணால் ஏதாவது நான் வச்சுப்பேன். இதுக்கப்புறம் ஆனால் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பண்ண மாட்டேன். அண்ட் விவிடிஎன்பிஎஸ்சி புக் வந்து வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. நான் வாங்கலைன்ட்டு அவங்களுக்கே கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணிட்டேன். அது வந்து ஏன் வாங்கலை, நானும் வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வீடியோவில் அவங்களத நான் பார்த்துருக்கேன். நானே வந்து நிறையா அவங்களது யூடியூப் வீடியோவில் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து அவங்களது வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும், நான் ஏன் வாங்கலைன்னா, நான் நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நான் ஏன் வாங்கலைன்னா இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அவங்களோட மற்ற கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்சருமே ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே கொஷின்ஸு. நான் இதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்ததுனால எனக்கு வந்து சரி அது வந்து வாங்கினாலும் எனக்கு பெருசாக யூஸ் ஆகுமான்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வாங்கலை. ஏன்னா நமக்கு ஒரு டெஸ்ட்டு அது மாதிரி அட்டன் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இது எழுதுகிறப்பையும் அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஆன்சரே தெரிலனாலும் இதில் வந்து ஆப்ஷன் தான், அனைத்தும் சரி தான், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் அனைத்தும் சரின்னு தான் கொஷினில் ஆன்சராக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க போகுது அப்படின்றது நம்ம கொஷினை சரியாக ரீடே பண்ண மாட்டோம், இதுக்கும் அனைத்தும் ஆன்சராக தான் இருக்கும்ன்ட்டு போக அந்த கொஷினை நம்ம வந்து படிக்கிறது வந்து குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஐடியா இருக்கிறதுனால தான் நான் வந்து அதை வந்து வாங்கலை. ஸோ மற்றபடி மற்றவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறோன்னா நமக்கு ஒரு ஐடியா வேணுன்னா அந்த புக் வேணால் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் நமக்கு. ஸோ அதனால் நான் வாங்கலை. ஸோ கேட்டவங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு புது பிளான் நானே ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். பார்ப்போம், நடுவில் எனக்கு லைவ் ஏதாவது வீடியோ போடணுன்ட்டு தோணுச்சு, வேறு ஏதாவது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.